ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, இது நேற்று விலாகோட கண்டினியூ வீடியோ தான். நேற்று விலாக் பார்க்காதவங்க வந்து நான் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் காலையிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆடி பிறக்க போகிறதுனால பூஜை ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆடி மாதம் பிறந்து என்னோட 6 நாள் ஆகிடுச்சி. ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகெல்லாம் நல்லா சிறப்பாக வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ தான் இந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கும் ஆடி முதல் நாள், ஆடி முதல் வெள்ளி கிருத்திகை எல்லாமே ரொம்ப நல்லா போச்சு. ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஷெல்ஃப் வந்து நல்லா டீப் க்ளீனிங் வந்து பண்ணியிருந்தேன். பூஜை பாத்திரங்கள் எல்லாமே தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். சுவாமி படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் நேற்று வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் அந்த வேலை போயிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு 2:30 மணி போல் தான் திருப்பி வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்குலாம் வந்து டைம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்களுக்கு வந்து இந்த பாப்கார்ன் தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இந்த பாக்கெட்டில் இருக்கிறது வந்து பானிபூரி வத்தை 4 நாள் தாங்க கிடக்குது. சாதனை வந்து அவள் வீட்டில் இருந்தான்னா பசிக்குதுன்னா இந்த பூரியை பொரித்து போட்டு வெங்காயம் தக்காளி லெமன் இந்த மசாலாலாம் தூவி விட்டு சாப்பிடுவா. அது அவளுக்கு பிடிக்கும். 4 நாள் வச்சுருக்கிறா. ஏன் வச்சுருக்கான்னு தெரியல. இந்த பாப்கார்ன் பொரிக்கிறது வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. அப்போ வாழைப்பழம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெட்டு வந்து இருக்குது. ப்ரெட்டு வந்து வீட்டில் வந்து கூட பசங்க சாப்பிட்டுப்பாங்க. இப்போ வந்து பாப்கார்ன் பொரித்து எடுத்துகிட்டு போகிறேன். ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துகிட்டு போயிட போகிறேன். அப்புறம் இதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜை ஷெல்ஃப் க்ளீனிங் வீடியோலாம் வந்து ஃபஸ்ட்டு நான் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி நான் வந்து அப்லோடு பண்ணியிருந்தேன். அப்புறம் அதை உடனே வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க ஏன் டெலீட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. அதில் சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அப்லோடு வந்து நான் பண்ணியிருந்தேன். அதை அவங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து பதில் சொல்லிட்டேன். அதுமாரி பர்த்டே விலாகும் ஏன் டெலீட் பண்ணிங்கன்னு வந்து கேட்டாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து அதில் வந்துருச்சு. அது கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் போடுற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து மிஸ்டேக் இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது காப்பிரைட் கிளைம் வந்தாலும் இல்லை எல்லோ டாலர் சிம்பிள் வந்து சில சமயம் வந்து வரும். அதுமாரிலாம் வந்ததுன்னா அந்த வீடியோவில் நான் டெலீட் பண்ணிவிடுவேன். மற்றபடி வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து வியூஸ் வந்தாலும் சரி வரலனாலுமே நான் அதை டெலீட் பண்ண மாட்டேன். அப்படியே தான் வந்து இருக்கும். இந்த பாப்கார்ன் செய்கிறதுக்கு வந்து சோளம் நான் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. இது குக்கரில் தான் செய்யணும்னு கிடையாது, எந்த பாத்திரத்தில் வேணாலும் செய்யலாம். நான் அன்றைக்கி வானலில் தான் வந்து கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் கலந்துட்டு அதில் மஞ்சத்தூள் வந்து போட்டு இந்த சோளத்தை போட்டு வறுத்துட்டு அது வெடிக்கும் போது நம்ம மூடி வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் தான் வந்து செய்யணும். அப்போ தான் வந்து எல்லா சோளமும் நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கு கடைசியாக தான் நான் மேலே வந்து உப்பு போடுறேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம்னா எல்லாத்துலேயும் வந்து கலந்து வர மாட்டேங்குது. அதனால் கடைசியாக வந்து உப்பு தூவிப்பேன். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது மசாலா வேணும்னா கூட நீங்கள் மசாலா தூவிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்கார்ன் எல்லாம் பொரிஞ்சதுமே டக்குன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றிடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து அது பாப்கார்ன் இருக்கட்டும். அப்படி இருந்தால் தான் ரொம்ப நேரத்துக்கு அது நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்பப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து செஞ்சுப்பேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா மொத்தமாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூட பசங்களுக்கு கேட்கும்போது எடுத்து கொடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட்டோ இல்லை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதோட எனக்கு எதுவுமே டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். 2 ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால சரி பசங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா பசங்களை அழைச்சிட்டு கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா மாவு போட்டுக்கலான்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன். வெளியில் வரண்டா வந்து பெருக்கி தள்ளிட்டேன். சரி உட்காரு. கம்பு பற்றியா அட்டம் பண்ணா இதான், அட்டம் பண்ணா இதான் உனக்கு தான்.
ஃபஸ்ட்டு வெற்றிக்குட்டியை பிக்கப் பண்ணி டியூஷனில் விட்டுட்டு அங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறமா தான் சாதனா போய் பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு ஒரு 4 o'clock கிட்ட வந்து ஆகிடும். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கல, கையோடவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சுட்டு அப்புறம் விளக்கு ஏற்றணும். இன்றைக்கி வந்து தேய்பிறை சஷ்டி வேறு. கண்டிப்பாக வந்து இந்த தேய்பிறை வளர்பிறை சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமையிலலாம் நான் இப்போ தொடர்ந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். நேற்று செவ்வாய்க்கிழமையும் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வெற்றிலை தீபம் வந்து போடுறேன். நாளைக்கு ஆடி முதல் நாள் பிறக்குது, அடுத்த நாள் ஆடி முதல் வெள்ளி. அதனால தான் இன்றைக்கி வந்து போட்டு விட்டுடுறேன். இன்றைக்கி போட்டாலே போதும், நாளைக்கும் நாளன்னைக்கு நான் போட மாட்டேன். வரண்டா பெரும்பாலும் வந்து கழுவி விட்டுடுவேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால வரண்டா ஃபுல்லாக வந்து நல்லா கழுவி விட்டுருந்தேன், கொஞ்சம் மண்ணாக இருந்ததுனால. அதனால் இப்போ வந்து நல்லா பெருக்கி விட்டுட்டு மாப்பு தான் வந்து போடுறேன். இந்த வேலை முடிஞ்ச கையிடவே அப்புறம் வந்து மெயின் டோரு, அதுக்கப்புறம் நிலவாசல் வந்து நல்லா ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். நாளைக்கு ஆடி முதல் நாள் வந்து பிறக்குது. அதனால் நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போடுறதுலாம் வந்து நாளைக்கு தான் வந்து பண்ணுவேன். ஃபஸ்ட்டே வந்து நல்லா பெருக்கி தள்ளிட்டு போனதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வந்தவொடனே எனக்கு போட்டுட்டு வெளியே இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் தான் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பூஜை வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து இன்றைக்கி பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பூவும் முன்னாடியே வாங்கி அந்த கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து இப்போ ஆடி பிறக்கிறதுனால ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறனால 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நார்மலாக வாங்கி நான் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். இந்த சஷ்டி கிருத்திகை டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரை நேரம் பார்த்துட்டு தான் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்கல, மறந்துட்டேன். ஏதோ வந்து டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு சாமி கும்பிடுங்கிற அந்த அவசரத்துலேயே கடகடன்னு வந்து பண்ணிவிட்டேன். சொல்ல ஹோம்ஒர்க் எழுதுறீங்க? டேபிள்ஸா? என்ன இப்போ எந்த டேபிள் எழுதுறீங்க? 5 டேபிளா? 5 தான் உனக்கு ஆல்ரெடி தெரியும். டேபிள்ஸ் இன்றைக்கி சொன்னீங்களா மேம்கிட்ட? தப்பாக சொன்னீங்களா கரெக்டாக சொன்னீங்களா? ஏன்டி சொல்லும், நான் தான் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்குறேனே. உங்களுக்கு நீங்கள் தான் சூப்பராக சொல்லுவீங்களே வண்டியில் வரும்போதெல்லாம். ஒரு விலாகில் கூட வந்து நான் சொல்லியிருந்தேன், வெற்றிக்குட்டிக்கு அந்த டேபிள்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வீட்டிலே சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வெளியிலலாம் பசங்களை ஸ்கூலுக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே வந்து சொல்லி கொடுத்துட்டே போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதேமாரி தான் சிஸ்டர் நான் எப்போதுமே வந்து பண்ணுவேன். டேபிள்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றபடி அவன் ஸ்கூலில் நடத்துகிற அந்த ஸ்பெல்லிங், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டே போவேன். அவன் அதில் வந்து பிக்கப் ஆனது தான் வெற்றிக்குட்டி. இப்போ அதேமாரி வந்து நான் கிச்சனுக்கு வந்துட்டாலே வெற்றிக்குட்டி வந்துடுவான். அவன் வந்துட்டான அந்த காய்கறி, அதுக்கப்புறம் வந்து அந்த திங்ஸோட நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனே எடுக்க சொல்லி அவனே சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறேன். சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து சாதனாவுக்கு அதுமாரி தான் வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். வெற்றிக்குட்டி அழகாக வந்து சொல்லுவான். ஸ்டார்டிங்கில் வெற்றிக்குட்டி வந்து ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடிலாம் அந்த விலாக்லலாம் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அதிலலாம் அழகாக வந்து சொல்லுவான். நம்ம என்ன தான் புக்கில் வச்சு நம்ம பார்த்து சொல்லி கொடுத்தாலுமே நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு நல்ல மைண்டில் வந்து அப்படியே பதியும். சொல்லு, என்ன செய்ய போகிற மேம்க்கு அப்படின்னா? North, south, east, west.
ம் அதே நிறைய இருக்குல்ல அதான் ம் செஞ்சு தர போறியா மேம்க்கு? சரி போய் செய்யுங்க அழகா. எனக்கு சொல்லி தரணும். கார்ட்போர்ட் தாங்க. கார்ட்போர்டு எல்லாத்தையும் இப்போ தானே தூக்கி போட்டோம். மேலே ஏறி எடுக்கணும். நான் சமைச்சிட்டு அப்புறமா எடுத்து தரேன். சர்க்கிளா கட் பண்ணி அதையும் ஒரு பேப்பர் சர்க்கிளா கட் பண்ணி வச்சுட்டு அதுல தேவைப்படாத பட்டன் எடுத்து பின்னாடி பக்கம் ஒண்ணு முன்னாடி பக்கம் ஒண்ணு அதுல நம்மளோட பேர் எழுதிட்டு கிரேட் என்ன அதை எழுதிட்டு மேம்கிட்ட தரேன். சரி ஓகே. அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் சொல்லுங்க பார்க்கவும். கீரை வந்து க்ளீன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறியா? சரி குட் பை. இப்போ இல்லை, நம்ம சமைச்சு முடிச்சுட்டு ஒரு வந்து உட்காந்துட்டு செய்யலாம். இப்போ சிப்ஸு போடலாமா? சாம்பார் உருளைக்கிழங்கு சிப்ஸு. சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. சிப்ஸை மட்டும் தான் நம்ம போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் சிப்ஸு போட்டு முடிக்கிறதுக்குள்ள சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். கொல கொலன்னு தான் செய்கிறேன் சாம்பார் சாதம். இது இன்னும் முடியல. இந்த இடத்துல மாற்றி வச்சுட்டு சிப்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். சிப்ஸ் இந்த இடத்துல மாற்றி வச்சுட்டு நிறைய தரண்டி. உனக்கு பிடிக்கும் தான் நான் அம்மா செய்கிறேன், உங்களுக்கு நிறைய தருவேன். இன்றைக்கி 2 வேளைக்குமே இந்த சப்பாத்தி பண்ணதுனால மேக்ஸிமம் வந்து டிஃபன் வந்து கொடுத்து அனுப்புகிற அன்றைக்கி நைட்டு வந்து அன்றைக்கி சமையல் தான் வந்து பண்ணுவேன். ஒன்று வெண்பொங்கல் இல்லை இதுமாரி சாம்பார் சாதம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எதனாவது வந்து பண்ணுவேன். இன்றைக்கி சாம்பார் சாதமும் சிப்ஸும் தான் வந்து பண்ண போகிறேன். கீரை வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கீரையை வந்து ஆஞ்சு வைக்கணும். சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் வேலையை வந்து முடிச்சாச்சு. கவுண்டர் டாப் கெஸ்ட் எல்லாமே இன்றைக்கி நல்லா தேய்ச்சி கழுவி தான் விட்டேன். அதே ஒரு 2:30 மணிக்கு மேலேருந்து நைட்டு வரைக்கும் இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு vlog வந்து பார்க்கலாம்.